இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பெங்களூர்ல இருந்து வாழ்த்துக்களை உங்கள் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நான் இருக்கிற இதுல டாலியும் என் கூட பார்ட்டிசிபேட் பண்றா. ஸோ குடும்பமாக உங்களோடு கூட இணைந்து வர்ச்சுவலா இப்படி தேவனை ஆராதிக்கவும் அவருடைய வசனத்தை நாம் இணைந்து படிக்கவும் ஆண்டவர் கொடுக்கிற அந்த தருணத்துக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். ஸோ நாம் தீர்மானித்தபடி ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் சிஸ்டமேட்டிக்காக படிப்பதை ஒரு வருடத்துக்கு முன்பதாக அதை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதாயிருச்சு. ஸோ அதை தொடர்ந்து அதை ரெஸ்யூம் பண்ண வேண்டும் என்று 17வது வசனம் வரைக்கும் படித்தோம். 17 வாரங்கள் படித்தோம். அதற்கு பிறகு டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டியதா இருந்தது. ஸோ அதை தொடர்ந்து நாம அதை ரெஸ்யூம் பண்ணுகிறோம். அதனால அருமையானவர்களே, ஒரு சில காரியங்களை நான் சொல்லிவிட்டு பைபிள் ஸ்டடிக்கு உள்ள போகலான்னு சொல்லி யோசித்தேன். கிட்டத்தட்ட ஒரு வருடம் ஆகிறது. இந்த நாட்களிலே எந்த நாளிலும் இடையிடையே ஒரு சில நாட்களை தவிர, ஒரு சில சீசன்ஸ், அது ஒரு சில வாரங்களை தவிர மற்ற எல்லா நாட்களிலும் அல்லது எல்லா மாதங்களிலும் தொடர்ந்தேர்ச்சியாக நான் நினைத்தது என்னவென்றால், இந்த பைபிள் ஸ்டடியை நிச்சயமாக என்னால ரெஸ்யூம் பண்ண முடியவே முடியாது. 100% ஷுவரா இருந்தேன் நான். இந்த ஏரியா ஆஃப் மினிஸ்ட்ரி இனிமே எனக்கு கிடையாது. ஒருவேளை இதை தொடர வேண்டுமானால் இதுவரையிலும் இந்த சீரீஸ்ல கலந்து கொண்டவர்களிலிருந்து ஆண்டவர் நிச்சயமாக எழுப்புவார் என்று நம்பியிருந்தேன். ஆனால் இந்த கொரோனா காலத்திற்கு பிறகு என்னுடைய ஹெல்த்லையும் இம்ப்ரூவ் ஆகி வந்ததை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. இட் இஸ் அ மிராக்கிள். நீங்கள் எல்லாரும் எனக்காக ஜெபித்தீர்கள், என்னோடு கூட நின்றீர்கள். ஆகையினாலே நிச்சயமாக இதை நான் ஆண்டவருக்கு மகிமையாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஸோ ஒரு சில வாரங்களுக்கு முன்பதாக தம்பி ஜாஷுவாவோட பேசும்போது ஒரு முடிவுக்கு நாங்கள் வந்தோம். இப்பொழுது நீங்கள் அறிந்திருக்கிறபடி இப்போ ஒரு ட்ரைனிங் மெட்டீரியல் ஆங்கிலத்திலிருந்து தமிழிலே மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். சாரி, ஆங்கிலத்திலிருந்து ஹிந்தியில மொழிபெயர்த்து கொண்டிருக்கிறேன். இதை அந்த ஒரு தலைவர், ஒரு போதகர் என்னுடைய கையிலே கடந்த பிப்ரவரி மாதத்திலே கொடுக்கும்போது அந்த நேரத்திலே அவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு வந்தேன். சரி என்று சொன்னேனே தவிர, வீட்டில் வந்த பிறகு நான் அவருக்கு ரிப்ளை பண்ண வேண்டும் என்று 100% இது என்னால் நிச்சயமாக முடியாது, டிரான்ஸ்லேஷன் ஒரு சாதாரணமான காரியம் அல்ல அப்படின்னு சொல்லி எழுதலாம்னு சொல்லி யோசிக்கும் போது 1-2 நாட்கள்லே எனக்குள்ளே ஒரு உந்துதல் இருந்தபடினாலே அந்த மெட்டீரியலை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கும்போது அதுல அநேக வார்த்தைகள், குறிப்பாக மல்டிப்ளையிங் சர்ச்சஸ், இந்த ஃப்ரேசஸை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. நம்முடைய MPTCல உள்ள விஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மல்டிப்ளையிங் சர்ச்சஸ், மினிஸ்ட்ரி என்ஹான்சிங் சர்ச்சஸ், இந்த காரியங்கள் எல்லாம் அதில் நான் பார்த்ததுனால இதை நான் செய்யணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் இருந்துச்சு. செய்ய ஆரம்பிச்சேன், செய்ய முடியும்னு தோணுச்சு. மிக மிக ஆச்சரியம். இன்றைக்கு கடைசி பேஜ் 161வது பேஜ் நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி ஹிந்தியில டைப் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஆண்டவருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில எப்படியும் 1 மாதம் பிடிக்கும். அதை ரிவைஸ் பண்ணி, அதை ஷார்பன் பண்ணி, அதில் உள்ள கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி அதை சரி பண்ணுவதற்கு இன்னும் 1 மாதம் எடுக்கும். ஸோ அந்த 1 மாதமும் அங்கும் இங்குமாய் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்காதபடி இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை ஏன் நாம் படிக்க வேண்டும், இணைந்து நாம் ஏன் படிக்க வேண்டும்,
குறிப்பாக தமிழ் திருச்சபைக்கு இது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற காரியத்தை என்னுடைய வாழ்க்கையிலே அது எந்தெந்த ஏரியாஸ்ல எப்படி ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது, அதிலும் 2018 ஆண்டிலே இதை நான் படிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த ஏரியாஸ்ல இந்த மாற்றங்கள் உண்டானது, எந்தெந்த ஏரியாஸ்ல நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் என்பதை நான் வேகமாக எழுதினேன். அது 7 காரியங்கள் வந்தது. ஸோ இந்த 7 காரியங்களை 6 அல்லது 7 காரியங்களை நம்ம அது வரைக்கும் டீல் பண்ணலாம். ஸோ என்னுடைய வாழ்க்கைக்கு பயனானது. நிச்சயமாக அதுல ஒரு சில காரியங்களாவது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். அதை தொடர்ந்து அது தமிழ் திருச்சபை, நான் ஒரிஜினலாக தமிழ் திருச்சபை சார்ந்தவனாக நான் இருக்கிறபடினாலே என்னை போன்ற அநேகர் இருப்பார்கள். ஆகையினாலே இந்த தமிழ் திருச்சபைக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் என்கிற அந்த நோக்கத்திலே ஒய் ரோமன்ஸ், ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்க வேண்டும் இணைந்து என்று ஒரு சில வாரங்கள் பார்ப்போம். அதை தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால் நாம் தொடர்ந்து 1வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து அல்லது அதுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஆண்டவர் எப்படி நடத்துறாரோ அப்படி நாம படிப்போம். ஸோ இன்றைக்கு நம்ம தொடங்கலாம் நம்முடைய செஷனை. தம்பி இளங்கோ அதை ஸ்கிரீன்ல பிபிடி பார்க்கலாமா? ஓகே, கடந்த வாரத்திலே 2 குறிப்புகளை நாம் பார்க்கலாம் என்று துவங்கினோம். ஆனால் 2வது குறிப்புக்கு நாம போக முடியவில்லை. 2வது குறிப்பிலே கொஞ்சம் தொட்டு அதை விட வேண்டியதா இருந்தது. இன்றைக்கும் நான் அந்த 2வது காரியத்தை கடந்த வாரத்திலே ஏன் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்க வேண்டும் என்று சொன்னதிலே 2வது காரணத்தை ஒரு இன்ட்ரோடக்ஷன் போல சொல்லிவிட்டு இன்றைக்குள்ள காரியத்துக்கு கடந்து போகலாம் என்று நினைக்கிறேன். கடந்த வாரத்திலே நான் சொன்ன காரியம், 1வது குறிப்பு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சிறிய வயதிலே ஆண்டவர் என்னை ரட்சித்தபடியினாலே 13 வயதிலே அந்த பாவத்தை குறித்த சீரியஸ்னஸ் அது என்னுடைய வாழ்க்கையில அதிகமாக இல்லாமல் இருந்தது. அது ஆண்டவருடைய அன்பை மிகவும் தத்ரூபமாக மிகவும் அதிகமாக உணர தடையாக இருந்திருக்கலாம். அதற்காக ஆண்டவருடைய அன்பை உணரவே இல்லை என்று சொல்ல முடியாது. அது இல்லாதபடி மிஷனரியாக நான் போயிருக்க முடியாது. ஆனால் இதை நான் படிக்கும்போது நான் யார் என்பதை அறிய வேண்டுமானால், அல்லது என்னை ஆண்டவர் ரட்சிப்பதற்கு முன்பதாக நான் எப்படிப்பட்டவனாக இருந்தேன் என்கிற அந்த ஆவிக்குரிய நிலைமையிலே நான் எப்படி இருந்தேன் என்பதை பார்க்க வேண்டுமானால் ரோமருக்கு எழுதின நிருபத்துக்கு தான் வர வேண்டும் அல்லது வேதாகமத்துக்கு தான் வர வேண்டும் என்று சொல்லி அந்த பாவத்தினுடைய அகோர தன்மையும் அது நிமித்தமாக தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினை எல்லா பாவிகளுக்கும் இருக்கிறது போல எனக்கு மேலும் எவ்வளவு எனக்கு விரோதமாக இருக்கிறது என்பதை அறியும் போது இவ்வளவு பயங்கரமான நித்திய அந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபத்திலிருந்து என்னை ஆண்டவர் ரட்சித்தாரே என்பதை நான் ரியலைஸ் பண்ணி அவரை துதிப்பதற்கு அது பயனுள்ளதாக இருந்தது. இது போல இந்த நாட்களிலே தமிழ் திருச்சபைகளிலேயும் 2வது தலைமுறை கிறிஸ்தவ விசுவாச பெற்றோர்களுக்கு பிறந்த பிள்ளைகள் திருச்சபையின் வற்புறுத்தலின் பேரில் அல்லது சமுதாயத்திலே அவர்களுக்கு ஒரு அக்செப்டன்ஸ், எல்லாரும் பேசுறாங்க, பல காரணங்களினாலே அவங்க ஞானஸ்நானம் எடுத்து சபையில விசுவாசிகளை போல இருப்பார்கள். அது இல்லாதபடி நோய் ஆனதினாலே அல்லது பல கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை ஆனதினாலே ஏதோ ஒரு சபைக்கு வந்து ஞானஸ்நானம் எடுத்து அப்படியே இருந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களும் அநேகர் இருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட எல்லாருக்குமே பிரயோஜனமாக இருக்கும் என்கிறதுனாலே
இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை நாம் படிக்க வேண்டும் என்று. ஸோ இதை சொல்லும் போது நான் ஒரு டேட்டா கடந்த வாரத்திலே நான் தெரிந்து கொண்ட ஒரு டேட்டாவை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். அமெரிக்க தேசத்திலே இவாஞ்சலிக்கல்ஸ், அதாவது சுவிசேஷத்தை பின்பற்றி கீழ்ப்படிந்து செல்லக்கூடிய திருச்சபைகள் என்று அழைக்கப்படுகிற அந்த இவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ்ல ஒரு சர்வே எடுத்திருக்கிறாங்க. அந்த சர்வேல அவங்க கண்டுபிடிச்சது என்னன்னா, அதாவது சுவிசேஷம் எந்த திருச்சபைகளிலெல்லாம் பிரசங்கிக்கப்படுகிறது, இந்த இவாஞ்சலிக்கல் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களிலே, கிறிஸ்தவ விசுவாசிகளிலே எத்தனை சதவீதமானவர்கள் சுவிசேஷத்தை, சரியான சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறார்கள் என்ற அந்த சர்வேல கண்டுபிடித்த உண்மை பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. அருமையானவர்களே, வெறும் 6% இவாஞ்சலிக்கல்ஸ் சொன்னா விசுவாசிகள் அடங்கிய திருச்சபை என்று வைத்துக் கொள்ளலாம். விசுவாசிகள் அடங்கிய அல்லது விசுவாசிகள் என்று சொல்லக்கூடிய மக்கள் நிறைந்த திருச்சபைகளிலிருந்து எடுத்த அந்த சர்வேல கண்டுபிடித்த உண்மை என்னவென்றால், அதிலே 6% பேர் தான் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிறார்கள். இந்த சபைகளின் பிரசங்கங்களிலும் 6% தான் திருச்சபைகளிலே இது பிரசங்கிக்கப்படுகிறது என்கிற டேட்டா. அருமையானவர்களே, நம்முடைய தமிழ் திருச்சபைகளிலே, தமிழ் பென்டிகாஸ்டல் சர்ச்சஸ்லையும் எவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ்லையும் ஒரு சர்வே எடுத்து பார்த்தா தான் தெரியும், இங்க இன்னுமே அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஸோ கடந்த வாரத்திலே 2வது குறிப்பாக இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை பிரசங்கித்த பொழுதெல்லாம், அல்லது இதை ஆராய்ந்து மக்கள் இதன் அடிப்படையிலே அவர்கள் சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட போது அல்லது சத்தியத்திற்கு உள்ளாக வந்த பொழுதெல்லாம் ஆண்டவர் ஒரு வெறும் எழுப்புதலை அல்ல, ரிஃபர்மேஷனல் ரிவைவல் அல்லது சீர்திருத்தத்தோடு கலந்த ஒரு எழுப்புதலை ஆண்டவர் அனுப்பி இருக்கிறார் என்று பார்த்தோம். அதுதான் 2வது குறிப்பு. ஸோ அந்த அடுத்த ஸ்லைட் போயிடலாம் தம்பி. அந்த ரிஃபர்மேஷன், சீர்திருத்தத்தோடு சேர்ந்த எழுப்புதல் என்பதற்கு ஒரு சின்ன குறிப்பை சொல்ல விரும்புகிறேன், விளக்கம். அதிலே நம்ம டுவெல் பண்ண வேண்டாம்னு சொல்லி வச்சேன், அடுத்த குறிப்புக்கு போக வேண்டும். இன்னொன்று நான் மனதிலே வைக்க வேண்டியது, இது திருச்சபையிலே ஒட்டுமொத்தமாக நடைபெறுகிற சீர்திருத்தத்தோடு கூடிய எழுப்புதல் மாத்திரமல்ல, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் இதே பேட்டர்ன் தான். தனிப்பட்ட வாழ்க்கையிலேயும் நம்முடைய மனதிலே, மைண்டிலே ரிஃபர்மேஷன் உண்டாகிறது. அதன் அடிப்படையிலே, ரிஃபர்மேஷன் என்றால் ஆண்டவரை குறித்த தெளிவான ஒரு போதனை, டாக்ட்ரினல் டீச்சிங், வேதாகமத்தில் உள்ள அந்த ஆர்த்தடாக்ஸ் ஃபெய்த், ஆதி அப்போஸ்தலர்கள் போதித்ததும் சீர்திருத்தத்தை போதித்த அல்லது சீர்திருத்தத்தை கொண்டு வர காரணமாயிருந்த பரிசுத்தவான்களும் போராடி கொண்டிருந்த அந்த விசுவாசத்தை குறித்த போதனைகள், அந்த போதனைகளை நாம் நம்முடைய மனதிலே ஏற்றுக்கொள்ளும் போது, மனதிலே அறியும் போது, தேவன் நமக்காக, கடவுள் நமக்காக செய்த காரியங்கள், செய்து கொண்டிருக்கிற காரியங்கள், செய்ய போகிற what he has in store for us, நமக்காக அவர் செய்து வைத்திருக்கிற காரியங்கள், இவைகளை எல்லாவற்றையும் நாம் போதனையாக பெற்றுக்கொள்ளும் பொழுது மனதிலே அதை பெற்றுக்கொள்கிறோம், மனதிலே அறிகிறோம். அப்பொழுது நாம் தேவனை அறிகிற அறிவிலே வருகிறோம். இந்த தேவனை அறிகிற அறிவிலே
அவரை குறித்த அந்த போதனைகளை நாம் மனதிலே சரியான போதனைகளை, வேதத்தின்படியான அந்த போதனைகளை கேட்க கேட்க நம்முடைய இருதயத்திலே ஒரு எழுச்சி உண்டாகிறது. அதுதான், அதைத்தான் நாம் இங்கே குறிப்பிடுகிறோம், சீர்திருத்தத்தோடு கூடிய அல்லது சீர்திருத்தத்தோடு சேர்ந்த எழுப்புதல். இந்த எழுப்புதல் தான் நமக்கு வேண்டும். மற்ற இந்த போதனைகளை குறித்து கரிசனை இல்லாதபடி, போதனைகளை குறித்து கவலைப்படாதபடி, தாங்களாகவே யோசித்து ஒரு சில காரியங்களை அதன் அடிப்படையில மனதிலே ஏற்படுகிற ஒரு எழுச்சி, சில அற்புதங்கள் அடையாளங்கள் நடப்பதினால் ஏற்படுகிற எழுச்சி, இது சீர்திருத்தம் ஏற்படாமலேயே அல்லது மனதிலே இந்த போதனைகளை அறிந்து கொள்ளாமலேயே வருகிற எழுப்புதல்கள். சோ அது டேஞ்சரஸ் என்று ஏடபிள்யூ டோசர் சொல்லி இருக்கிற ஒரு கொட்டேஷனை நம்ம முதலாவது வாசிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ஸோ இந்த பேஜ்ல இருந்து இதை மாத்திரம் நான் எடுக்க விரும்புகிறேன். அந்த ஏடபிள்யூ டோசர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், a revival of the kind of Christianity which we have had in America in the last 50 years would be the greatest tragedy of this century. A tragedy which would take the church 100 years to get over. அவர் என்ன சொல்லுகிறார், கடந்த 50 ஆண்டுகளிலே அமெரிக்கா தேசத்திலே நடைபெறுகிற இப்படிப்பட்ட இந்த எழுப்புதல், என்ன எழுப்புதல்? சீர்திருத்தம் வராதபடி உள்ள இருதயத்தில் ஏற்படுகிற அந்த கிளர்ச்சி, எழுச்சி, அதனால் உண்டாகிற அந்த எழுப்புதலினாலே அந்த எழுப்புதல் ஒரு பெரிய டிராஜடி என்று சொல்லுகிறார். ஒரு பெரிய அதிர்ஷ்டவசமான ஒரு காரியம் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இந்த டிராஜடியிலிருந்து திருச்சபை மீண்டு வர வேண்டுமானால் இன்னும் 100 ஆண்டுகள் கூட பிடிக்கலாம், அன்லெஸ் காட் ஒர்க்ஸ் மிராக்குலஸ்லி என்பது போல சொல்லுகிறார். அருமையானவர்களே, அதற்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் கடந்த வாரம் சொன்னேன். அது திருப்பி ரிப்பீட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அநேக காரியங்களை நாம பார்க்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை மாத்திரம் இந்த ஸ்லைட்ல இருந்து நான் நினைப்பூட்ட விரும்புகிறேன். 2வது குறிப்பு, one of the vehicles sparking the first awakening in Northampton, Massachusetts was Jonathan Owen. ஜோனதான் எட்வர்ட்ஸ் ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து பேசின அந்த 2 சர்மன்ஸ் எவ்வளவு ஹிஸ்டாரிக்காக இருக்கிறது என்று பாருங்கள். அதன் மூலமாக ஏற்பட்ட எழுப்புதல். ஏனென்றால் ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து அவர்கள் போதனைகளை அவர் பேசும்போது, அந்த போதனைகளை மக்கள் கேட்கும்போது, அந்த போதனைகளை அவர்கள் லயித்து அதற்குள்ளே டுவெல் பண்ணும்போது, அல்லது அந்த போதனையின் மூலமாக தேவனாகிய கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்து ஒரு மனதிலே சீர்திருத்தமும், தேவன் யார் என்பதை அவர்கள் அதுவரை வைத்திருந்த ஐடியாஸ் மாறி, உண்மையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை அந்த போதனைகளிலே கண்டு கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். And that brings the true revival. நம்முடைய ஜபங்களும் இப்படிப்பட்ட ஜபங்களாய் இருக்கட்டும். நம்முடைய தமிழ் திருச்சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு ரிஃபர்மேஷனல் ரிவைவலை அனுப்ப வேண்டும் என்று. அதற்கு முன்பதாக நம்முடைய குழுவிலே அது வரட்டும், அதற்கு முன்பதாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, என்னுடைய குடும்ப வாழ்க்கையிலே அது
வரட்டும் என்கிற ஜபத்தோடு நாம் காணப்படுவோம். அப்படிப்பட்ட அந்த ஜபத்தோடு கூட நாம இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்தை சிஸ்டமேட்டிக்காக படிக்க ரெஸ்யூம் பண்ணும்போது அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் தரத்தக்கதாக நான் தொடர்ந்து ஜபிப்போம், அப்படி காத்திருப்போம். சோ இப்போ இந்த இன்றைக்குள்ள குறிப்புக்கு நாம போகலாம். ஸ்லைட். சோ இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய காரியம் அல்லது எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே பிரயோஜனமாக இருந்த ஏரியா என்னவென்றால் அப்சல்யூட் சாவரினிட்டி ஆஃப் காட் இன் சால்வேஷன். மனிதனுடைய ரட்சிப்பிலே அல்லது என்னுடைய ரட்சிப்பிலே முழுமையான சர்வ ஆளுமை தேவனாகிய கர்த்தருக்கு தான் இருக்கிறது என்கிற காரியம். தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையின் அடிப்படையிலே தான் என்னுடைய ரட்சிப்பு இருக்கிறது, அல்லது என்னுடைய ரட்சிப்புக்கு முழுக்க முழுக்க அப்சல்யூட் காரணம். இதிலே மனுஷனுடைய ஈடுபாடு இல்லை என்று சொல்லவில்லை. அவன் எப்படி செயல்படுகிறான் என்கிற காரியம் உண்டு, அதை நான் பின்னால பார்ப்போம். ஆனால் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய ரட்சிப்பிலே ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்றால், ஆண்டவர் உங்களை ரட்சித்தார் என்றால் அதற்கு கிரெடிட் முழுக்க முழுக்க அவருக்கே உண்டாகும் வண்ணமாகத்தான் இந்த சுவிசேஷத்தை வடிவமைத்திருக்கிறார். சோ இப்படிப்பட்ட இந்த அப்சல்யூட் சாவரனிட்டி ரட்சிப்பின் திட்டத்திலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை செயல்படுகிறதான அப்படிப்பட்ட அந்த சுவிசேஷத்தை நம்முடைய திருச்சபைகளிலே நாம் கேட்கிறோமா, அல்லது நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் போது அப்படி பகிர்ந்து கொள்ளுகிறோமா, அல்லது என்னுடைய ரட்சிப்பை குறித்து நான் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் போது நான் அப்படி அவருக்கு கிரெடிட் கொடுத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேனா என்பது மிகவும் முக்கியம். ஸோ இதுக்கு உள்ள நாம் போறதுக்கு முன்னாடி கடைசி ஸ்லைட்ல இருக்கிற அந்த கொட்டேஷன்ல இருந்து போனா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிந்தோமே. அத இல்ல இந்த ஸ்லைட் ஐ திங்க் இன்றைக்கு உள்ள போர்ஷன்ல உள்ள ஸ்லைட்ல உள்ள கடைசி ஆமா இது பார்த்துடலாம். ஸோ பாப் டெஃபின்பர்க் என்று சொல்லவர் எழுதியிருக்கிற ஒரு ஆர்டிக்கிள்ல இது மாதிரி படித்தேன். If salvation finds its origin in the will of the creature rather than in the will of the creator, then I can never be assured of salvation. அதாவது ரட்சிப்பு என்கிற காரியத்திலே ரட்சிப்பிலே இந்த ரட்சிப்புக்கு சம்பந்தமானவர்கள் அல்லது இந்த ரட்சிப்புக்கு ஆதாரமா இருக்கிறவர்கள், இந்த ரட்சிப்பின் அடிப்படை மனுஷன் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷராகிய நம்முடைய கையிலே இருக்குமானால், ஏனென்றால் அநேகர் பொதுவாக சொல்லுகிறது ரட்சிப்பு பொதுவானதாக ஆண்டவரால் உண்டாக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் எந்த மனுஷன் அவனாகவே விசுவாசத்தை வைக்கிறானோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று. சோ அதைத்தான் அவர் சொல்லுகிறார். அப்படி விசுவாசம் வைக்கும்படியாக படைக்கப்பட்ட மனுஷனுடைய கைவசம் அது ஒப்பு கொடுக்கப்படுமானால் எனக்கு ரட்சிப்பின் நிச்சயமே உண்டாயிருக்காது என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்ல, இஃப் சால்வேஷன் ஆஃப் அதர்ஸ் is not in the control of God, then I have little reason to pray for salvation of the lost. இந்த ரட்சிப்பு ஒரு மனுஷனை ரட்சிக்கிற காரியம் முழுக்க முழுக்க ஆண்டவருடைய அதிகாரத்திலே இல்லாமல் இருந்தால் நான் என்னுடைய நண்பர்களுக்காகவோ, அதாவது இழந்து போன நிலைமையில் இருக்கிற ரட்சிக்கப்படாமல் இருக்கிற என்னுடைய நண்பர்களுக்காகவோ உறவினர்களுக்காகவோ ஜெபிக்கும் போது நான் ஆண்டவரிடத்திலே ஒரு விசுவாசத்தோடு அவரிடத்துல வந்து ஜெபிப்பதற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்கிறார்.
ஸோ செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி. அதற்கு பிறகு ஜான் மெக்கார்த்தர் என்ன சொல்லுகிறார்? No doctrine is more despised by the natural mind than the truth that God is sovereign. இந்த தேவனாகிய கர்த்தர் சர்வ ஆளுமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற இந்த ஒரு போதனையை மாத்திரம் மிகவும் அதிகமாய் சுபாவத்தின்படியான நேச்சுரல் மைண்ட் அல்லது சுபாவத்தின்படியான சாதாரண மனிதன் அதை வெறுக்கிறான். Human pride loathes the suggestion that God orders everything, controls everything and rules everything. அருமையானவர்களே, பாவத்திலே உண்டான அந்த வீழ்ச்சி நிமித்தமாய் மனுஷராகிய நம் எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற அந்த பிரைட், அந்த பெருமை இந்த தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமையை ஒருபோதும் மனதார ஒத்துக்கொள்ள விருப்பமாய் இராது. அதிலும் குறிப்பாக ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்வது மிக மிக கடினமான ஒரு காரியம். சோ மரணத்தின் மேல் அல்லது ஒரு வாழ்க்கையின் மேலே ஆண்டவராகிய தேவனுடைய சர்வ ஆளுமை இருக்கிறது என்றால் எல்லாரும் ஒத்துக்கொள்வார்கள். ஏனென்றால் மரணத்தின் மேலே மனுஷனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை எல்லா விசுவாசிகளும் ஒத்துக்கொள்கிறார்கள். ஆகையினாலே மரணத்தின் மேல் தேவன் சர்வாதிகாரி. ஓகே, கலாமிட்டிஸ், கொரோனா போன்ற காரியங்கள் வரும் பொழுது எல்லா மனிதர்களுமே ஒத்துக்கொள்ளுகிறார்கள் காட் இஸ் சாவரின் என்று. பெரும்பாலும் தீயிஸ்ட் எல்லாரும் கடவுள் ஒன்று ஒருவர் இருக்கிறார் என்கிற எல்லாருமே அதை ஒத்துக்கொள்வார்கள். ஆனால் ரட்சிப்பிலே கிறிஸ்தவ விசுவாசிகள் பெற்று அனுபவிக்கிற இந்த ரட்சிப்பிலே தேவனாகிய கர்த்தர் சர்வ ஆளுமை உடையவராக செயல்படுகிறார் என்கிற இந்த காரியம் ஒத்துக்கொள்ள முடியாததாக இருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது அநேக பெரும்பான்மையாக. அதற்கு காரணத்தை ஜான் மெக்கார்த்தர் அழகாக சொல்லியிருக்கிறார். ஸோ நேச்சுரல் மைண்ட், சுபாவத்தின்படியான மனுஷனுடைய மைண்ட் எப்படிப்பட்டது, அவனுடைய ஹியூமன் ப்ரைட் எப்படிப்பட்டது என்று. அடுத்த பேரால என்ன சொல்றாங்க? மோஸ்ட் ஆஃப் ஆல் flesh hates the notion that salvation is entirely God's work. ஸோ ரட்சிப்பு என்பது முழுக்க முழுக்க தேவனாகிய கர்த்தருடைய வேலை என்பதை ஒத்துக்கொள்ள அந்த மாம்ச சரீரம் அதை ஒத்துக்கொள்ள மறுக்கிறது. If God chose who would be saved, saved. If God chose who would be saved, and if his choice was settled before the foundation of the world, then believers deserve no credit for any aspect of their salvation. So இந்த ரட்சிப்பின் திட்டத்தை யார் யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதையும் யார் யார் நித்தியமாக அழிவுக்கு நேராக போவார்கள் என்பதும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தேவனாகிய கர்த்தர் தீர்மானித்து விட்டார் என்கிற இந்த காரியம் உண்மையாக இருக்குமானால் எந்த ஒரு விசுவாசியும் இந்த ரட்சிப்புக்கு எந்த ஒரு கிரெடிட்டையும் எடுக்க முடியாது. ஸோ இதிலே தான் பிரச்சனை இருக்கிறது. ஸோ இப்போ நம்ம முதல்ல இருந்து வருவோம். இன்றைக்குள்ள இந்த ரோமருக்கு எழுதின நிருபத்திலிருந்து நம்முடைய ரட்சிப்பு, விசுவாசிகளாகிய நாம் அனுபவிக்கிற ரட்சிப்பு அல்லது கிறிஸ்தவ விசுவாசிகள் ரட்சிப்பு என்று சொல்லுகிற காரியத்தின் மேலே தேவனாகிய கர்த்தருடைய சர்வ ஆளுமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் பார்க்கலாம். முதலாவதாக நாம் பார்க்க வேண்டியது ரட்சிப்பு. நீ ரட்சிக்கப்பட்டியா அப்படின்னு சொல்லி நாம கேட்கும்போது அதை ஒரு பாஸ்ட் டென்ஸ்ல கேட்கிறோம். ஸோ உண்மைதான், மறுபடியும் பிறத்தல் என்கிற ஒரு அனுபவம், அப்புறம்
பாவியான ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்திலே வரும்போது அவனுக்கு ஆண்டவர் மறுபிறப்பையும் கொடுத்து, மறுபிறப்போடு சேர்ந்து மறுபிறப்பை அவர் கொடுக்கும்போது அவன் விசுவாசிக்க திராணி உள்ளவனாக மாறுகிறான். அந்த விசுவாசத்தை கொண்டு அவனை நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணுகிறார். சோ இந்த காரியத்தை நாம் பொதுவாக ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். இந்த மறுபடியும் பிறத்தல், அப்புறம் தேவனாகிய கர்த்தர் ஒரு பாவியை நீதிமான் என்று அவரை விசுவாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியை இவன் மேலே சாற்றி இவன் நீதிமான் என்று டிக்ளேர் பண்ணுகிற காரியம். இதை தான் நாம் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறோம். அதற்கு ஒரு எக்ஸாம்பிள் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 8-9. ஏனென்றால் இந்த பாஸ்ட் சால்வேஷனையும் கூட வேதாகமம் புதிய ஏற்பாடு ரட்சிப்பு என்றே சொல்லுகிறது. ஆனால் மிகவும் சொற்பமான இடத்திலே தான் இதை நாம் பார்க்க முடியும். எபேசியர் 2:8-9 என்ன சொல்லுகிறது? நமக்கு தெரிந்ததுதான். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. அதாவது அந்த கிருபையையும் விசுவாசத்தையும் ஈவாக கொடுத்து நம்மை ரட்சித்திருக்கிறார். அந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்னையிலிருந்து அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். சோ பாஸ்ட் டென்ஸ், கடந்த காலம், ரட்சிப்பினுடைய கடந்த காலம். அந்த பாவத்தினுடைய தண்டனையாகிய உக்ர கோபாக்கினையிலிருந்து விடுதலை பெற்றோம் என்கிற ஒரு நிச்சயம், அஷூரன்ஸ் நமக்கு உண்டாகிறது. சோ ரெண்டாவது நாம் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, என்னுடைய ஆப்சர்வேஷன்ல இந்த ரெண்டும் தான் முக்கியமானது. இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேனா? am I actively being saved? அதுதான் நான் ரட்சிக்கப்பட்டேன் என்பதற்கு ஒரு சான்று. ஆக ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்வதிலே அநேகருக்கு தடுமாற்றம் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு சிலர் நான் குறிப்பாக இந்த வருஷம், இந்த மாதம், இந்த தேதி என்று சொல்வார்கள். அநேகருக்கு அப்படி சொல்ல முடியாது. அது பரவாயில்லை, அதை குறித்து பரவாயில்லை. ஆனால் என்றோ ஒரு நாள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், என்றோ ஒரு நாள் மறுபடியும் பிறந்தீர்கள். அதுக்கு பர்த் சர்டிபிகேட் வாங்க வேண்டியதில்லை. பர்த் சர்டிபிகேட் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள கொடுக்கிறார். அது என்னவென்றால், நாம் தொடர்ந்து ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கே தெரியும். அப்படி தெரியுமானால் நாம் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நமக்குள்ளே லைஃப் இருக்கிறது. சோ 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே நான் நினைக்கிறேன், சிலுவையை குறித்த உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமா இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ என்று சொல்லுகிறார். சோ ரட்சிக்கப்படுகிற வாசிக்கலாமா? சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. For us who are being saved, அன்றாடம் நாம் ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அந்த தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினாலே, கிருபையினாலே நாம் பாவங்களை நாம் கொன்று கொண்டிருக்கிறோம். ஆவியானவருடைய பலத்தினாலே, விசுவாசத்தினாலே, கிருபையை கொண்டு அவைகளை நாம் மேற்கொள்ளுகிறோம் என்கிறதை ஸ்கிரிப்சர் யூனியன் மீட்டிங்ஸ்ல நாம தெளிவாக பார்த்தோம். சோ இந்த ப்ராசஸ் நமக்குள்ளே இருக்குமானால், ஒரு சிறிய பாவம் வரும் பொழுது, ஐயோ நான் ஆண்டவரை விட்டு தூரம் போகிறேனே, ஆண்டவருக்கு நான் துரோகம் செய்கிறேனே என்கிற ஒரு உணர்வு, சிம்பிளி
அது இருந்தாலே இட்ஸ் a great assurance that you were saved, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்பதற்கு இந்த ஒரு உணர்வு, இந்த ஒரு பதஷ்டம், அது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது, அது ஒரு சைனாக இருக்கிறது. சோ கடந்த காலத்தை நாம் பார்த்தோம். நிகழ்காலம், ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் இந்த பாவத்தினுடைய வல்லமையிலிருந்து நாம் விடுபட்டு கொண்டே வருகிறோம். ஆனால் மிக முக்கியமாக அதிகமான ரெஃபரன்சஸ் எதுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால் ஃபியூச்சர் சால்வேஷன். இந்த காரியத்தை நான் ரோமருக்கு எழுதின நிருபத்தை படிக்கும் பொழுதுதான் நான் அறிந்து கொண்டேன். குறிப்பாக ரோமருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 16வது வசனம், அதை நாம் வாசிக்கலாம். இந்த குறிப்பிட்ட வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த ரட்சிப்பு ஃபியூச்சர்ல நம்முடைய மரணத்தின் போது, மரணத்திற்கு அப்புறமாக, அல்லது இயேசு கிறிஸ்துவின் வருகையின் போது அந்த தேவ ஆட்டுக்குட்டியானவருடைய அல்லது தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினை நின்று முற்றிலுமாக ரட்சிக்கப்படுதல், அந்த காரியம், அதை குறித்து தான் 16வது வசனத்திலே பேசுகிறார் என்பதை நாம் முன்னாடி அந்த சீரீஸ்ல படிக்கும்போது நாம படித்தோம். ஆனாலும் வாசிக்கிறேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. ரட்சிப்பு உண்டாவதற்கு முதல்ல 1 கொரிந்தியர்ல நம்ம வாசித்ததும் அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எழுதினாரு. ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு அது தேவ பலனா இருக்கிறது என்று சொன்னார். ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்பது சில அந்த வார்த்தைகள், வேர்ட் ஸ்டடி மூலமாக தெளிவாக கற்றுக்கொண்டோம். நாம மேலும் வருகிற நாட்கள்ல இன்னும் ஆண்டவருக்கு சித்தமானால் அதை தெளிவாக படிப்போம். ஸோ நிறைய ரெஃபரன்ஸ் நான் அதில் கொடுத்துருக்குறேன். நீங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை நோட்ஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல வந்துச்சுன்னு சொன்னா இது எல்லாத்தையும் நீங்க படிச்சு பாருங்க. ஒரு சில வசனங்களை உங்களோடு கூட படிக்கலாம் என்று யோசித்தேன் அந்த ஃபியூச்சர் சால்வேஷனை பற்றி. ஆனால் நேரம் கடந்து போகும். மிகவும் அருமையான வசனங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 13-14 வசனங்கள். 2 கொரிந்தியர் இப்போ படிக்க வேண்டாம், நம்ம மென்ஷன் பண்ணிட்டு போயிடுறேன். அந்த 2 கொரிந்தியர் 7:10, எபிரேயர் 9:28, ரோமருக்கு எழுதின நிருபம் 5:9-10 அது வாசிக்கலாம்னு சொல்லி யோசிக்கிறேன். ரொம்ப மிகவும் எனக்கு பிடித்த வசனங்களில் ஒன்றாக மாறிவிட்ட வசனம். 2018 நான் ரோமர் படிக்கும் பொழுது எனக்கு ஃபேவரிட் ஆக்கி கொண்ட மிகவும் விருப்பமான வசனங்களாக மாறின வசனங்களிலே இது 9வது வசனமும் 8ல இருந்தே இருக்குது. 8:9, நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே, இது ஃபியூச்சர்ல நடந்தது 2000 வருஷங்களுக்கு முன்பதாக. நாம் பாவிகளாயிருக்கையில் 2000 வருஷத்துக்கு முன்பதாக கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அருமையானவர்களே, இன்டர்பிரிட்டேஷன் பிரின்சிபிள்ஸ், வியாக்கியானம் செய்கிற கொள்கைகளை நாம் MPTCல படிக்கிறோம். அதுல நாம் படித்திருக்கிறோம். அர்த்தம் கிராமர்ல இருக்கிறது, அர்த்தம் இலக்கணத்திலேயும் இருக்கிறது என்று. அருமையானவர்களே, அநேக வேளையிலே இது பிராக்டிக்கலா எனக்கு எப்படி உபயோகமானது என்று சொல்லுகிறேன். அநேக வேளையிலே நாம் பயங்கரமான பாடுகளிலே செல்லும் பொழுது, துன்பங்களிலே செல்லும் பொழுது, வேதனைகள் தாங்க முடியாத பட்சத்திலே உணர்விலே, உள்ளாக ஆழத்திலே, அல்லது சில வேளை வெளியாகவும் பேசி விடுகிறோம். நான் பேசி இருக்கிறேன், இயேசு உண்மையாகவே என்னை நேசிக்கிறாரா, ஆண்டவர் உண்மையாகவே என்னை நேசிக்கிறாரா, நான் ஆண்டவரை விட்டு ரொம்ப பாவம் செய்ததுனாலே தூரமாய் போய்விட்டு ஆண்டவர் என்னை ரிஜெக்ட் பண்ணி விட்டாரா என்றெல்லாம் யோசிக்கும் பொழுது, நான் கடந்த வாரத்திலே சொன்னது போல
எப்படியாவது ஒரு அசரீரி சத்தம் கேட்காதா? இல்லாட்டி ஆண்டவர் தரிசனத்திலேயாவது சொல்லலாம்ல, நான் இல்ல, ட்ராக் மாறல, என்னுடைய பாவத்தினால அல்ல, ஆண்டவர் என்னை நேசிக்கிறாருன்னு சொல்லக்கூடாதா? என்னை நேசிக்கிறவரானால் இந்த துன்பத்திலே கைகட்டி அவர் உட்கார்ந்து இருப்பாரா என்கிற சந்தேகங்கள் அருமையானவர்களே நமக்கு வர வாய்ப்புண்டு. எல்லா விசுவாசிகளுக்கும் ஒரு காலகட்டத்திலே வர கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அதற்காக தான் இந்த வசனம் எழுதியிருக்கிறது. அருமையானவர்களே, we are rest assured that God loves me, loves us. உங்களை இயேசு இப்பொழுதும் நேசித்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு எது நிரூபணமாக இருக்கிறது, நிரூபிக்கிறது? நம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே இப்பொழுது அன்றாடகம் நான் ரட்சிக்கப்படுகிற இந்த ப்ராசஸ்ல அவர் தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். அமேசிங் வேர்ஸ். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே, 9வது வசனம், இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. இட் இஸ் சோ ஷூர். இயேசு என்னை இன்றும் நேசித்து அவர்தான் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அவர் என்னை ரட்சித்தது உண்மை. அந்த சிலுவையின் காரியம் என்னை தொடர்ந்து அவர் என்னை நேசிக்கிறார் என்கிற அந்த அன்பை விளங்க பண்ணி கொண்டிருக்கிறது. அவர் என்னை கடைசி நாளில் ரட்சிப்பார் என்பதை அதிகமாய் இது உறுதிப்படுத்துகிறது. ஓகே, சோ இந்த பாஸ்ட் சால்வேஷன், அந்த தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்னையின் தண்டனையிலிருந்து என்னை விடுவிக்கிற அந்த நீதிமான் ஆக்கப்படுகிற அந்த ரட்சிப்பு, அதிலே தேவனாகிய கர்த்தர் தான் சாவரின், அவர்தான் சர்வ அதிகாரம் உள்ளவராக, சர்வ ஆளுமை உள்ளவராக அதை செய்தார். இல்லாவிட்டால் நான் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பார்க்கிறேன், அதுல டுவெல் பண்ண முடியாது. 13 வயது சிறுவனாக நான் இருந்த வீடு ஒரு போதகருடைய வீட்டுல ஒரு போர்ஷன்ல வாடகைக்கு இருந்தோம். நான் ஒரு கேம்புக்கு போனோம். அந்த கேம்புக்கு போறது அவருக்கு பிடிக்காதுன்னு தெரியும். அவருடைய கண்கள்ல படாதபடி ஒரு சிறிய கூடையில ஒரு ட்ரௌசர், ஒரு ஷர்ட் எத்தனை எடுத்துட்டு போனேன்னு தெரியாது. சின்ன ஒரு கூடை தான் என் கையில இருந்தது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, இத்தனை வருடங்களுக்கு பிறகு. எனக்கு காசு எப்படி வந்துச்சுன்னு தெரியாது, எப்படி பஸ் ஏறி போனேன்னு தெரியாது. இதெல்லாம் ஒரு 13 வயது அந்த அந்த டீனேஜ் அரும்புகிற அந்த காலகட்டத்திலே ரொமான்ஸ் அப்படிப்பட்ட காரியங்கள் துளிர் விடுகிற எனக்கும் இருந்தது. அந்த காலகட்டத்திலே அது எல்லாவற்றையும் ஓவர் கம் பண்ணி இந்த ஐசக் போயிருக்க மாட்டான். அன்லெஸ் அது அந்த என்னை ரட்சித்த 13 வயதிலே என்னை ரட்சித்த அந்த ரட்சிப்புக்கு முழு அதிகாரமுடையவராக அவர் இல்லாமல் இருந்திருந்தால் ரட்சிப்பை அடைந்திருக்க முடியாது. இப்படி நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுடைய ரட்சிப்பை நீங்கள் நினைத்து பார்க்கலாம். சோ என்னுடைய பழைய பாஸ்ட் லைஃப்ல எனக்கு உண்டான அந்த ரட்சிப்பும் இப்பொழுது நான் ரட்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ரட்சிப்புக்கும் வருங்காலத்திலே என்னுடைய மரணத்துக்கு பின்பு அல்லது இயேசு கிறிஸ்துடைய வருகையிலே நான் ரட்சிக்கப்பட போகிற அந்த காரியத்துக்கும், இந்த 3 காரியத்திற்கும் சர்வ ஆளுமை, சர்வ அதிகாரம் அவரிடத்திலே தான் இருக்கிறது என்பது இந்த குறிப்பு. சோ அடுத்த குறிப்புக்கு நான் போலாம். இந்த குறிப்புல நான் ரொம்ப டுவெல் பண்ண விரும்பல. அடுத்த குறிப்பு தான் ரொம்ப முக்கியமான காரியம். Sovereignty confirmed by the doctrine of election. கடந்த வாரத்திலே நான் ஒரு போதனையை உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். தேவனாகிய கர்த்தருடைய உக்ர கோபாக்கினை என்கிற போதனை, டாக்ட்ரின் ஆஃப் த wrath of God. இதை நான் அடிக்கடி கேட்கிறேனா, என்னுடைய திருச்சபையிலே பிரசங்கிக்கப்படுகிறதா என்கிறது காரியம்.
ரெண்டாவது டாக்ட்ரின் ஆஃப் டாக்ட்ரின் ஆஃப் ஹெல், டாக்ட்ரின் ஆஃப் ஹெல், நரகத்தை குறித்த ஒரு போதனை. அது ஒரு போதனையாக திருச்சபைகளிலே, சீர்திருத்த திருச்சபைகளிலே இருந்தது, சீர்திருத்த திருச்சபைகளிலே இருக்கிறது. சோ நம்முடைய திருச்சபைகளிலே இருக்கிறதா, அல்லது குறைந்தபட்சம் நானாக தனியாக இதை குறித்து தியானிக்கிறேனா என்பது மிக முக்கியமான காரியம். ஸோ அந்த பேக்ட்ராப்ல தான் ரட்சிப்பு அதனுடைய மேன்மை தெரியும் என்று சொன்னேன். ஸோ இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரம் இன்னொரு டாக்டரினை இன்ட்ரடியூஸ் பண்ணுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதலோடு கூட டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன், தேவனாகிய கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதலின் உபதேசம், தெரிந்து கொள்ளுதலின் போதனை. அகைன் ஞாபகம் வைத்துக் கொள்ளுவோம், இந்த விதமான போதனைகளுக்குள்ளே நாம் வரும் பொழுது, அல்லது நம்முடைய திருச்சபை இந்த போதனையிலே வரும் பொழுது அந்த மெய்யான சீர்திருத்தத்தோடு கூடிய எழுப்புதல் வருகிறது என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்வோம். ஸோ காட்ஸ் அன்கண்டிஷனல் எலெக்ஷன், இந்த தெரிந்து கொள்ளுதல் ரட்சிக்கப்படும்படியாக சிலரை தெரிந்து கொள்ளுதல், இது எந்த விதமான கண்டிஷனுக்கும் உட்படாதபடி தேவனாகிய கர்த்தர் தாமே அவருடைய சர்வ ஆளுமையிலே இதை செய்கிறார் என்கிற போதனை. God's sovereignty over the election of believers. அதற்காக 9வது அதிகாரம் முழுவதையும் அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஒதுக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த வாரத்துல ஒரு ஆர்டிகிள் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தேவ மனுஷன் எழுதுகிறார். அவர் எழுதுகிற காரியம் கொட்டேஷன் மாதிரி சொல்லுகிறேன். அவர் எழுதுகிறார், என்னுடைய போதகர் ஒரு நாள் இப்படி சொன்னார் என்னிடத்திலே, இந்த ரோமருக்கு எழுதின நிருபம் 9வது அதிகாரத்தை நான் என்னுடைய சபையிலே பிரசங்கிக்க விரும்பவில்லை, அல்லது இது பைபிள்ல இல்லாமல் இருந்தா கூட நல்லா இருக்கும்னு சொல்லி ரொம்ப ஷாக் ஆகி அந்த தேவ மனுஷன் எழுதியிருந்தார். அருமையானவர்களே, அநேகர் நம்மிலே இந்த 9வது அதிகாரத்தை படிக்கும் பொழுது மேலோட்டமாக படித்து இப்படி இருக்காது என்பது போல, அல்லது இதற்கு வேறே அர்த்தம் இருக்கும் என்பது போல அதை கடந்து போவது வழக்கம். நானும் அப்படிதான் கடந்து போய்கொண்டிருந்தேன். ஆனால் இது எவ்வளவு முக்கியமான காரியம் என்பதை வலியுறுத்தும்படியாக இந்த முழு அதிகாரத்தை அதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் டெடிகேட் பண்ணி இருக்கிறார். இந்த முழு அதிகாரத்தினுடைய, அல்லது இந்த தேவனாகிய கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் என்கிற உபதேசம், அல்லது இந்த அதிகாரத்தினுடைய மைய வசனமாக நான் கண்டுகொண்டது 9வது அதிகாரம் 16வது வசனம். 9வது அதிகாரம் 16வது வசனம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். வேதாகமம் இருந்தால் பாருங்கள். மிக மிக முக்கியமான வசனம், எல்லாம் முக்கியமான வசனம் தான். ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். நானும் அநேக ஊழியர்களும் அநேக விசுவாசிகளும் இதை வேறே காரியத்துக்கு பயன்படுத்துவதை நான் கண்டிருக்கிறேன், நானும் பயன்படுத்தி இருக்கிறேன் என்றுதான் நினைக்கிறேன். சோ ஏதாவது ஊழியத்துல ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் போது, அல்லது பிசினஸ்ல ஏதாவது ஒரு முயற்சி செய்யும் போது, குடும்பத்திலே ஏதாவது ஒரு காரியத்தை நாம செய்யும் போது, ஜெபிக்கும் போது இதை நாம் உபயோகப்படுத்துகிறோம், அல்லது இதை நாம் மற்றவர்களுக்கு சொல்லுகிறோம். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும் என்று. அருமையானவர்களே, இது எதற்காக சொல்லப்படுகிறது என்ன என்றால், இந்த ரட்சிப்பு என்கிற இந்த காரியம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா, இந்த ரட்சிப்பின் காரியம், ரட்சிப்பு
அது விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, முழுக்க முழுக்க தேவனாலே ஆகும் என்கிறது தான் அது. சோ இதை மையமாக வைத்து 3 இல்லஸ்ட்ரேஷன்ஸை அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். இதுல தான் நான் அதிகமாக டுவெல் பண்ணணும்னு நினைத்தேன், ஆனாலும் நேரம் கடந்து போகிறது. ஆனாலும் நம்ம இன்ஃபார்மலா தான் செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்த வாரமும் நமக்கு தொடர்ந்து நேரங்கள் இருக்கிறது, பார்க்கலாம். 9வது அதிகாரம் முதல் 1-2 வசனங்களையும் வாசிப்பது முக்கியம். ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய பர்சனலான காரியத்தை இங்கே சொல்லுகிறார், தன்னுடைய பாரத்தை சொல்லுகிறார். எனக்கு மிகுந்த துக்கமும், 1வது வசனம் வாசிக்கிறேன். எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய்யல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ரொம்ப முக்கியமானவை. சபிக்கப்பட்டவனாக என்றால் இதுல என்ன சொல்லுகிறார் என்றால், மாம்சத்தின்படி என் இனத்தவராகிய யூதர்கள், இஸ்ரவேலர்கள், அந்த யூதருக்குள்ளே ஒரு பெரும் கூட்டம் சபிக்கப்பட்டவர்களாக, அதாவது சபிக்கப்பட்டவர்கள் என்றால் நித்தியமாக சபிக்கப்பட்டவர்களாக, நரகத்திற்கு பாத்திரவான்களாக, தேவனாகிய கர்த்தருடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்கள் ஆக, அதுதான் அந்த சபிக்கப்பட்டதனுடைய அர்த்தம். சோ அப்படி சபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்காக நானே அப்படி சபிக்கப்பட்டவனாக விரும்புவேனே என்று அவர்களுக்காக கொண்டிருக்கிற அந்த துக்கம், பாரத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அதே நேரத்திலே அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் தான், அல்லது இந்த யூதர்கள் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல என்பதை அவர் நிரூபிக்க முற்படுகிறார். சோ எழுத்தின்படியாக யூதர்கள் எல்லாரும் யூதர்கள் அல்ல, இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, அவர்களுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவர்கள்தான் உண்மையான இஸ்ரவேலர்கள் என்று அந்த தெரிந்து கொள்ளுதலை குறித்து, தெரிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை, தெரிந்து கொள்ளுதலின் அந்த போதனையை இங்கே அவர் ஆரம்பிக்கிறார். அருமையானவர்களே, பொதுவாக யூதர்களின் கருத்து என்ன, அவர்களுடைய சிந்தனை என்ன? யூதர்களாகிய நாம் எல்லாரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், யூதர்களாகிய நாம் எல்லாருமே சாய்ஸ் பீப்புள், தேவனுடைய அந்த ஸ்பெஷல் கேட்டகரியில இருக்கிறோம். நாம் மற்ற புறஜாதிகளை காட்டிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். புறஜாதிகளின் நடுவிலே நாம் முழுமையாக இஸ்ரவேல் ஜாதியாக, ஜனமாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். சோ ஜாதியாக, ஜனமாக நாம் நித்திய ஆசீர்வாதத்தை பெறுவோம் என்பதுதான் அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் இங்கே இவர் தெளிவுபடுத்த வேண்டிய காரியம் என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பவுல் அல்ல, அது சரியல்ல. இப்படி பெருங்கூட்டமான மக்கள் நரகத்துக்கு போவார்கள், அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, அவர்களுடைய நிலைமை மிகவும் பரிதாபம், அவர்கள் அங்கு இருக்கக்கூடாது என்கிற ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தினவர். தொடர்ந்து என்ன பேசுகிறார் என்று நாம் வாசிக்கலாம். 4-5 வசனங்களிலே அவர்களுடைய மேன்மையை சொல்லுகிறார். பொதுவாக அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனைகளும் வாக்குத்தத்தங்களும் அவர்களுடையவைகளே, பிதாக்கள் அவர்களுடையவைகளே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, அவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன், ஆமேன் என்று சொல்லிவிட்டு 6வது வசனத்திலே இதுவரையிலும் அவர் சொன்னதனுடைய சாராம்சம் என்னவென்றால், எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அல்ல, எல்லாரும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போவதில்லை.
எல்லாரும் இந்த நித்திய ராஜ்யமாகிய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள போகிறது இல்லை. அப்படின்னா உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தார் என்று நம்பி இருக்கிற அந்த வேத வசனம், வேத வாக்கியங்கள் அவமாய் போயிற்றோ? பாருங்க, இனி ஃபாலோ பண்ணுங்க. 6வது வசனம், தேவ வசனம் அவமாய் போயிற்றென்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இப்ப உங்களுக்கு கொடுத்த முழு இஸ்ரவேலுக்காக கொடுத்த வாக்குத்தத்தங்கள் என்று நீங்கள் நம்புவீர்களே, ஆனால் அதுல பாதிக்கு மேலான மக்களுக்கு அது அவமாய் போயிற்று என்றுதான் அர்த்தம். அல்லது அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள், நித்திய ஜீவனை குறித்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள் அவர்களுக்கு பலிக்காமல் போகிறதே, அப்போ தேவனுடைய வார்த்தை அவமாய் போயிற்று என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. ஏனென்றால் இதுதான் பாயிண்ட், இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி அவர் 3 இல்லஸ்ட்ரேஷனை சொல்லுகிறார். ஒன்று ஆபிரகாம் உடைய காரியம். அவர்கள் ஆபிரகாமின் சந்ததி ஆனாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே, ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறதே. அது எப்படி என்றால், மாம்சத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்குத்தத்தத்தின்படி பிள்ளைகள் ஆனவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுவார்கள். அருமையானவர்களே, கொஞ்சம் கருகலான வசனம். நாம திரும்ப இதை ரெஸ்யூம் பண்ணி படிக்கும்போது இதை விபரமாக படிப்போம். இப்போ இது வை ரோமன்ஸ், இது ஒரு டேஸ்டர் மாதிரிதான் நாம பண்றோம். அதனால இதனுடைய சாராம்சத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கொஞ்சம் கடினமான ஒரு காரியம்தான், கடினமான ஒரு பேசேஜ் தான். என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த வசனம் தான், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். இங்க ஆபிரகாம் அல்லது சாராள் 2 பேரும் இணைந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க. ஆண்டவர் வாக்கு பண்ணி 10-15 ஆண்டுகள் ஆகிவிட்டதே, எனக்கும் வயதாகிறதே, உமக்கும் 75 வயதாகிறதே, இனிமேல் இனிமேல் எனக்கு பிள்ளை உண்டாகாது, வாய்ப்பே கிடையாது. ஆகையினாலே ஆகாரை நீர் மனைவி ஆக்கி கொள்ளும், அதன் மூலமாய் ஆண்டவருடைய வாக்கு தத்தம் நிறைவேறட்டும் என்று ஆண்டவருக்கு ஹெல்ப் பண்ண வராங்க இல்லையா? அது நிமித்தமாய் வருகிற அதாவது அவர் சொல்ல வருகிற காரியம் மனுஷ முயற்சியினாலே இது உண்டாவது அல்ல என்பதை தான் அவர் இங்கே விளக்குகிறார். வேற பாயிண்ட் இல்ல அதுல. ரொம்ப கொஞ்சம் கருகலான ஒரு காரியம். நீ என்ன வேணாலும் முயற்சிக்கலாம், நான் விசுவாசித்தேன் அல்லது நான் செய்தேன் என்கிற ஒரு காரியம் வரவே கூடாது என்பதற்காக, ரட்சிப்பின் திட்டத்திலே மனுஷனுடைய காரியம், முயற்சியோ அவனுடைய பலனோ கொஞ்சமும் வெளிப்படக்கூடாது என்பதற்காக 100 வருட கிழவனாகும் வரை காத்திருந்து இஸ்மவேல் உண்டாவதற்காக ஏற்படுத்தப்பட்ட முயற்சி பயங்கரமான ஒரு துக்கத்திலே முடிய வைத்து, சாராளுக்கும் அவ்வளவு வயதாகி 90 வயதாகி இல்ல, so that இந்த ரட்சிப்பு, இந்த தெரிந்து கொள்ளுதல் முயற்சி செய்கிற ஆபிரகாமினாலேயும் அல்ல, முயற்சி செய்கிற சாராளினாலேயும் அல்ல, வாக்கு பண்ணுகிற தேவனாலேயே. அதுதான் அதனுடைய சாராம்சம், வேற ஒண்ணும் இல்லை. அது வாக்கு தத்தத்தை கொடுக்கிற தேவன். இட் இஸ் ரிசர்வ்ட் ஒன்லி ஃபார் காட். அவரே தான் அதை செய்கிறார். ஓகே, இப்போ இது கொஞ்சம் கன்ஃபியூஷனா பீப்புளுக்கு இருக்குமேன்னு சொல்லி, அருமையானவர்களே, அகெயின் இந்த தெரிந்து கொள்ளுதலின் உபதேசம், இதை நாம் மூடி மறைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது எவ்வளவு முக்கியமான ஒரு சத்தியம் என்பதற்காக 2வது இல்லஸ்ட்ரேஷனாக ஏசா யாக்கோபு என்கிற அந்த இல்லஸ்ட்ரேஷனை கொண்டு வருகிறார். இதுவும் அல்லாமல் 10வது வசனம், இதுவும் அல்லாமல்
நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவனாலே ரெபேக்காள் கர்ப்பவதியான போது பிள்ளைகள் இன்னும் பிறவாமலும் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய, நல்லா கவனிங்க, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு. என்ன அழகான காரியம் பாருங்க. தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின்படி இருக்கிற அவருடைய தீர்மானம். எபேசியர் 1:11 வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி, ஆதி முதற்கொண்டு அவர் கொண்டிருந்த அந்த தீர்மானத்தின்படி, தம்முடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற, தம்முடைய தீர்மானத்தின்படி எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவர், தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியைகளினாலே நிலைநிற்காமல் விசுவாசத்தினாலே என்று அவர் சொல்லாதபடி, பாருங்க, கிரியைகளினாலே இல்ல, அது விசுவாசத்தினாலே என்று சொல்லி இருக்கலாம். அப்படியும் அல்ல, மனுஷனுடைய சொந்த விசுவாசத்தினாலே அல்ல, அழைக்கிறவராலே நிலை நிற்கும்படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளோட சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. இந்த வசனத்தை நாம் பேச, இந்த வசனத்தை தியானிக்க, இந்த வசனத்தை பிரசங்கிக்க நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான நண்பர்களே, கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது 2 முறை வேதத்துல இருக்கிறது. மல்கியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் உள்ளதைத்தான் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கோட் பண்ணி எழுதுகிறார் என்பது நமக்கு தெரியும். சோ இந்த ஏசாவும் யாக்கோபும் பிறந்து அவர்கள் நல்வினை தீவினை எதுவும் செய்யாத போதே தேவன் அவர்களை அதுல யாக்கோபை தெரிந்து கொண்டார். அப்பவே ஏசாவை ரிஜெக்ட் பண்ணினார். அவர்கள் நல்வினை தீவினை செய்வார்கள் என்று அறிந்தா, அப்படி அல்ல. அவர்கள் விசுவாசிப்பார்கள் என்று அவர் அறிந்தா, அப்படி அல்ல. அதை குறித்து இங்க பேச்சே கிடையாது. அவருடைய தெரிந்து கொள்ளுதல் எந்த கொள்கையின் அடிப்படையிலே இருக்கிறது என்பதுதான். அருமையானவர்களே, நாம எப்படிப்பட்டவர்களா இருப்போம் என்பது அவருக்கு தெரியும். நாம் எப்படிப்பட்ட போக்கிரிகளாக, எப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையிலே நாம் ஈடுபடுகிறவர்களாக இருப்போம் என்பது நம்மை குறித்த பிளான அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாக போடும் போதே தெரியும். ஆனாலும் கூட அவர் நம்மை தெரிந்து கொண்டாரே இல்ல. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள சொல்லுகிறார். எக்ஸாம்பிளுக்கு இடையில அவர் ஒரு ஆர்கியூமெண்ட் பாயிண்ட் அவரே கொண்டு வருகிறார். அதனால அமேசிங்கான 2 ஆர்கியூமெண்ட் பாயிண்ட் கொண்டு வருகிறார். அது இப்பொழுதும் நவீன காலத்திலே விஞ்ஞானத்தில் தேர்ந்த மக்களும் கேட்கிற, அவர்களுக்குள்ளும் எழும்புகிற அதே ஆர்கியூமெண்ட தான் கேட்கிறார். 14வது வசனம். இந்த 2 எக்ஸாம்பிளையும் சொல்லிட்டு, தெரிந்து கொள்ளுதலின் உபதேசத்தை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சர்வ ஆளுமையிலே தெரிந்து கொள்ளுகிறார். ரட்சிக்கப்படுவது யார், ரட்சிக்கப்படாதவர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுகிறார் என்பதை விளக்கமாக 2 இல்லஸ்ட்ரேஷன்னால சொன்னவர் அடுத்தது என்ன சொல்லுகிறார்னு சொல்லி பாருங்க. ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டென்று சொல்லலாமோ? சோ அப்படின்னா உடனே இதை நாம் சொல்லும் பொழுது உடனே ஹியூமன் மைண்ட் என்ன சொல்லுவோம்னா, அந்த முதல்ல இந்த ஜான் மெக்கார்த்தருடைய அந்த கொட்டேஷன்ல பார்த்தோம்ல, அந்த மனுஷனுடைய அந்த பிரைட் என்ன சொல்லுவோம்னா, அப்படின்னா காட் இஸ் இன்ஜஸ்டிஸ், காட் ஹாஸ் இன்ஜஸ்டிஸ், அவர் அநீதி உள்ளவர் என்று சொல்லலாமோ? அன்னைக்கே அப்படி கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சு எவ்வளவு அழகா தேவன் தன்னுடைய வார்த்தையில சொல்லி இருக்கிறார் பாருங்க. சொல்லக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 3வது இல்லஸ்ட்ரேஷன்ல சொல்லுகிறார். இது நாம MPTCல இண்டக்டிவ் பைபிள் ஸ்டடீஸ்ல பார்க்கறது தான். ஆனாலும் வேகமாக வாசித்து நாம முடிவுக்கு வருவோம். அவர் மோசேயை நோக்கி, அதாவது அவர்
தொடர்ந்து அவருடைய ஆர்கியூமெண்ட்டை தொடர்ந்து கொண்டு போகும்போது தெரிந்து கொள்ள இந்த யார் ரட்சிக்கப்படுவார்கள் என்பதும் யார் நரகத்துக்கு போவார்கள் என்பதையும் உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளுகிறவர். he is a free God. அவர் எப்படியும் தெரிந்து கொள்வதற்கு அவர் விடுதலை உள்ளவராக இருக்கிறார் என்பதைத்தான் சொல்ல வருகிறார். அவர் மோசேயை நோக்கி வாசிப்போம் 15 அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். பாருங்க, அந்த கான்டெக்ட்ல தான் வருது. ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆம். 7வது வசனம். மேலும் ஏன்னா அதே பாயிண்ட் தான் சொல்கிறார், என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபமாகும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன் என்று பார்வோனுடனே சொன்னதாக வேதத்திலே சொல்லி இருக்கிறது. ஆதலால், அகைன் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுகிறார், ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். அப்போ இவ்வளோ பிளெயினா அருமையான இதுல எந்த இன்டர்பிரிட்டேஷனும் வேண்டாம்னு சொல்லி இப்ப நான் வாசிக்கும் போதே தெரியுதுல்ல, இதற்கு ஒரு விளக்கமே தேவையில்லை. ஆனா அப்படி இருக்கும்போது இந்த ஹியூமன் மைண்ட், அந்த கரப்ட் மைண்ட், அந்த பாவத்தினால அந்த பெருமைக்கு ஆளாகி இருக்கிற அந்த மைண்ட், இன்க்ளூடிங் நான், என்ன சொல்லுவான், இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? இந்த பிப்ளிக்கல் லாங்குவேஜ்ல ஒரு வேளை கொஞ்சம் புரிகிறது கஷ்டமா இருக்கலாம். என்ன சொல்லுகிறார் என்றால், இப்படி யார் கடினப்பட்ட இருதயத்தோடு இருப்பார்கள், யார் மேல் ஆண்டவர் இரக்கத்தை காண்பிப்பார் என்பதை முன்னதாகவே தீர்மானித்து விட்டால், அப்புறம் நான் கடினமான இருதயத்தோடு செயல்படும் போது என்னிலே ஏன் அவர் குற்றம் பிடிக்கிறார்? குற்றம் அவருடையத்தில் அல்லவா இருக்கிறது, குற்றம் தேவனிடத்தில் அல்லவா இருக்கிறது. அப்படியானால் இந்த ஹியூமன் மைண்ட் என்ன சொல்லுகிறது? தேவன் அநீதி உள்ளவர், அல்லது அது மாத்திரமல்ல, தேவன் அவரே செய்துவிட்டு அவர் குற்றம் பிடிக்கக்கூடிய அநீதி உள்ளவராக இருக்கிறார். சோ அவருக்கு நான் அக்கௌண்டபிளாக நான் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதான ஒரு காரியம். இப்படியானால் அவர் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவருடைய தீர்மானத்தின்படிதானே நான் இருதய கடினத்தோடு வாழ்கிறேன், அவருடைய தீர்மானத்தின்படிதானே நான் இப்படி பாவம் செய்கிறவனாய் இருக்கிறேன். அப்படியானால் குற்றம் அவர் மேலே தானே இருக்கிறது, என் மேல் குற்றம் இல்லையே என்கிறது போன்ற ஒரு ஆர்கியூமெண்ட் இப்போ இந்த மாடர்ன் சயின்டிபிக் உலகத்துல மக்கள் கேட்கிற அந்த ஆர்கியூமெண்ட்டை அவர் அன்றைக்கே கொண்டு வந்து கேட்டு அதற்கு பதிலும் சொல்லியிருக்கிறார். 20வது வசனம், அப்படியானால் மனுஷனே, தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்கிற நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவனை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமோ என்று தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறார். Who are you, man? சாராம்சம் என்ன? நீ சிருஷ்டிக்கப்பட்ட வஸ்து, உனக்காக கடவுள் இல்லை, கடவுளுக்காக நீ படைக்கப்பட்டிருக்கிறாய். நீ படைக்கப்பட்ட செயல், உனக்கும் அவருக்கும், உன்னுடைய எண்ணத்திற்கும் அவருடைய எண்ணத்திற்கும், வானத்திற்கும் பூமிக்கும் எப்படிப்பட்ட தூரம் இருக்கிறதோ அப்படியாக உன்னுடைய சிந்தனையை காட்டிலும் அவருடைய சிந்தனை உயர்ந்திருக்கிறது. He is a different being. அவர் உன்னதமான கர்த்தர். அவருடைய ஞானத்தை உன்னாலே புரிந்து கொள்ள முடியாது. உன்னுடைய முட்டாள்தனம் தான் அவருடைய முட்டாள்தனம் தான் உன்னுடைய ஞானம். அவருடைய முட்டாள்தனமாகிய உன்னுடைய ஞானத்திலே ஒன்றுமே தெரியாதபடி உருவாக்கப்பட்ட வஸ்துவாகிய நீ உருவாக்கினவரிடத்துல இந்த கேள்வியை நீ கேட்பதற்கு நீ யார் என்று வாயை அடைக்க பண்ணி விடுகிறார். அருமையானவர்களே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நமக்கு இது எவ்வளவு ஆறுதலான ஒரு விஷயம்.
ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக. அதே நேரத்துல ஒருவேளை இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் யாராயிலும் இதை கேட்பீர்களே ஆனால், ஒருவேளை இந்த குரூப்ல இல்லாட்டாலும் யாராவது கேட்பீர்களே ஆனால், அப்படியானால் நான் அதற்கு புறம்பாயிருக்கிறேன் என்று எண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பும் இல்லை. அருமையானவர்களே, தி அதர் சைட் ஆஃப் த காயின். அதை குறித்து ஒருவேளை ரட்சிப்பின் நிச்சயம் இல்லாத ஒருவர் இதை கேட்பீர்களே ஆனால், நீங்கள் இதை குறித்து குழம்பவோ ஆச்சரியப்படலாம். ஆனால் இது உங்களுக்கு சாத்தியம் அல்லாதது என்று தயை கூர்ந்து விட்டுவிட வேண்டாம். என்னிடத்தில் வருகிறவனை புறம்பே ஒரு காலும் புறம்பே தள்ளுவதில்லை என்று இந்த தேவன் சொல்லி இருக்கிறார். இட் இஸ் a call to you. ஒருவேளை உங்களுக்குள்ளே ஒரு நீங்கள் வசனத்தை கேட்கிற இந்த வேளையிலே உங்களுக்குள்ளே ஒரு சலசலப்பை உணர்வீர்களே ஆனால், யாரோ எனக்கு வெளியே இருந்து பேசுகிறது போல, எனக்கு அப்பாற்பட்ட தேவனாகிய கர்த்தர் அல்லது ஏதோ எனக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி எனக்குள்ளே அசைகிறது போல, பேசுகிறது போல நான் உணர்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆனால், ஒருவேளை நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். நிச்சயமாக இருக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் இயேசு சொல்லி இருக்கிறார், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. உங்களுக்காக ஒரு வாக்கியத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை கொடுத்தது உங்களுக்காக. இதுவரை ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்கள் இருப்பீர்களே ஆனால், இன்று அதை நம்புவீர்களே ஆனால், என்னுடைய பாவத்தினுடைய தண்டனை இந்த இயேசுவின் மேல் சிலுவையிலே அகோரமாக செலுத்தப்பட்டது. அதை அவர் சந்தோஷமாக என் நிமித்தம் அங்கீகரித்தார் என்பதை மாத்திரம் இந்த ஜெப வேளையிலே நீங்கள் அங்கீகரிப்பீர்களே ஆனால், இந்த நாளிலே நீங்களும் இந்த ரட்சிப்பின் கூட்டத்திலே, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே, இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய கூட்டத்திலே இருந்து அவரை சந்தோஷமாய் ஆராதிக்கலாம். இதோடு நாம் முடிக்கிறோம். அடுத்து ஜெபிப்பதற்காக இளங்கோ யாரிடத்திலாவது சொல்வதற்கு முன்பதாக 1 நிமிடம் அல்லது 2 நிமிடம் அமைதியாக, ஒருவேளை யாராகிலும் இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாதவர்களானால் அமைதியாக இருக்கிற இந்த வேளையிலே இந்த இயேசு கிறிஸ்து உங்களிடத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது உங்களுடைய இதய கதவை திறந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு இது நல்ல தருணமாயிருக்கட்டும். ஆமென்.